Hi friends, this is Mary from Abhirami Fashion Jewelry. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஸ்ட்ரியன் கிறிஸ்டலில் ஒரு பிளாக் மெட்டல் பெண்டன்ட். அந்த கிறிஸ்டல் கோல்டன் கிறிஸ்டலுக்கு மேட்சாக அப்படி ஒரு பெரிய கல் வச்சது கோல்டன்லேயே. இதுக்கு பேக் செயின் இருக்குது, இந்த அளவுக்கு வரும், லாங்காக போட்டுக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலாக இதே சேம் மாடல் இந்த கிறிஸ்டல் வந்து நிறைய பீஸ் இருந்தது. இப்போ நமக்கு எல்லாமே சேல் ஆகிடுது. இதில் இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் ஒரு முகப்பு செயின் போட்டு விட்டுருந்த வீடியோவில் எனக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நீங்களும் நிறைய வீடியோ போட்டு விட்டுட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒரு கமெண்ட் கூட வரலையே, சம்திங் ராங் அப்படின்ட்டு வந்திருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து கடை வச்சுருக்கோம். நம்ம 10 வருஷமாக நான் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணியிருந்தேன். 2010 கடை இருந்தது. 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் இங்கே வந்து கீழப்பாவூருங்கிற ஊரில் அங்கே வந்து அங்கேயும் 3 வருஷமாக கடை வச்சுருக்கேன். இப்போ கடையை மாற்றிருக்கேன். 24ஆம் தேதி தான் இங்கே என்னோடய வீட்டிலையே நான் கடை செட் பண்ணி ஆன்லைன் சேலும் பண்ணுறேன். நமக்கு 25 வருஷம்னா எவ்வளோ ரெகுலர் கஸ்டமர் இருப்பான்ட்டு யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் டைரெக்டாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு போவா. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புன்ட்டு ஒன்று இருக்குது. அதில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் டெய்லி அப்டேட் ஃபோட்டோஸ் போட்டு விட போய் அப்படியே வரும், அப்படியே அனுப்புகிறோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது லாக்டவுனில் நானாக ஆரம்பித்தது யூடியூப். இது வந்து சும்மா இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா யூடியூப்பில் விற்கிறவாள்லாம் கம்மி ரேஞ்சிலலாம் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு விட ஆரம்பிச்சிட்டா நம்மள்ட்ட உள்ளது எப்போதுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதுக்கு தக்கன குவாலிட்டியும் இருக்கும். இப்போ என்னோடய ஆசைக்காக வேண்டி நான் இப்போ இந்த மாலை போட்டு விட்றேன். அது யூடியூப்பில் தான் எனக்கு சேல்ஸ் ஆகும்னு தெரியாது. நான் போட்டு விடுவேன், யூடியூப்லேயும் சேல்ஸ் ஆகலாம். இன்றைக்கி என்னோடய கஸ்டமர் வரா, கடையில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறான்னா அதுவும் வாங்கிட்டு போகலாம். இது ஏன் ஆசைக்காக வேண்டி போட்டது. அதனால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணலங்கிறதுக்காக வேண்டி சம்திங் ராங் அப்படின்லாம் இல்லை. நான் என்னோடய ஊர் பேர் சொல்கிறேன், நான் எங்கே இருந்தேன்னு சொல்கிறேன், என்னோடய வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன். இதில் என்னது ராங்காக போகுது? அதனால் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு டைம் இருந்தால் தெங்காசியில் கேட்டு பாருங்கோ, அபிராமி ஃபேஷன் ஜுவல்லரின்ட்டு ஒன்று இருந்ததா, அது உண்மைதானா என்ன ஏதுன்ட்டு. அதனால் இது என்னோடய மன திருப்திக்கு இந்த என்னோடய வீடியோவை நானே பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அதில் ஒரு 10 பேர் 15 பேர் லைக் பண்ணும்போது அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதனால் இதில் என்ன இருக்குது, நம்ம என்னத்தை எவ்வளவோ இன்ஸ்டாகிராமில் நானே படம் கட்டி பிரியா ஃபேஷன்ட்டு ஒன்று இவ்வளோ புத்திசாலியாக பேசணுன்ட்டு நானே நினச்சிப்பேன். ஆனால் அதில் நான் ஏமாந்து போயிட்டேன். நிறைய பேருக்கு யூடியூப்பில் 2-3 வேறு விஷயங்கள் நம்ம ஆர்டர் பண்ணி அது என் கைக்கு வரவே இல்லை. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால் சில சமயம் அப்படி ஆகும். அதனால் எல்லோரும் யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்ட்டே கிடையாது, தாராளமாக கேட்கலாம், எந்த ராங்கும் கிடையாது. என்னோடய ரெகுலர் கஸ்டமர் நான் யார்ட்டையுமே சொல்லலை, அந்த மெசேஜை பார்க்கவும் சொல்லலை. யாராவது பார்த்து ஒரு வேளை என்னோடய கஸ்டமர் வந்து நான் இது வாங்கி இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குன்ட்டு சொன்னான்னா எனக்கு ஹாப்பி. அவளுக்கு அது பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்ட்டு. மித்தபடி நான் கீழப்பாவூர், தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள கீழப்பாவூரில் தமிழர் தெருங்கிற ஊரில் தான் நான் இருக்கேன். நேரில் வந்து கூட பார்த்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. யூடியூப் ஆரம்பித்தவா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவா வந்து இப்போ 25 வருஷம் 30 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெலாம் மதிப்பே இல்லாமல் போயிடுது. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கூட ஆரம்பித்து ஏதோ ஒன்று. எல்லாருமே யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்ல, தாராளமாக பண்ணலாம். எல்லோரும் வா சொந்த காலில் நிற்கணும். நானே என்கரேஜ் பண்ணுவேன் நிறைய பேரை அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி. அதனால் அந்த கொஸ்டினுக்கு வந்து இது என்னோடய பதில். மித்தபடி நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் பணம் அனுப்பிச்சாலும் அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பொருள் வந்து சேர்ந்துடும். புதுசாக யாருமே 1 ரூபா கூட யாருக்கும் ஈஸியாக வரதில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நம்ம வந்து பைசா இது பண்ணுறோம். அதனால் அந்த கொஸ்டின்லாம் கரெக்டு தான். நானும் விளக்கம் கொடுத்துட்டேன். பிடிச்சிருந்தா வாங்குங்கோ, பிடிக்கலன்னா என்னை பார்த்துட்டு சும்மா ஒரு லைக் பண்ணணுன்னா பண்ணுங்கோ. அதுவும் இல்லைனாலும் சும்மா இவ ஏதோ பேசின்னு இருக்காண்டி இது என்னோடய திருப்திக்காக வேண்டி. ஓகேயா? யாருக்காவது பிடிச்சிருந்தது வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலில் பாருங்கோ. ஓகேயா? தேங்க்யூ.